Hello viewers, welcome to Deeps Mathematics. So இந்த வீடியோல பாலிட்டில கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் क्वेश्चन தாங்க நம்ம பார்க்க போறோம். So ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 10 வீடியோ ஒரு வீடியோலயுமே 10 क्वेश्चंस வந்து பார்த்திருக்கோம். So 10 வீடியோ அப்படிங்கற பட்சத்துல 2024 மற்றும் 2023 இது ரெண்டுமே சேர்த்து 100 क्वेश्चंस வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். So இது வந்து பாத்தீங்கன்னா 11வது வீடியோ. So ப்ரீவியஸா போட்ட பிளேலிஸ்ட் வந்து நீங்க செக் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலே பாத்தீங்கன்னா கிடைக்கும். இல்ல எனக்கு தேடி ஃபைன் பண்ண முடியலங்க எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படினு ஃபீல் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க. The term secularism is derived from the word செகுலம். சமய சார்பின்மை என்ற சொல் டான்ஸ் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஸோ வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய வார்த்தை ஒன்று லத்தீனாக இருக்கும் இல்லைன்னா க்ரீக்காக இருக்கும். ஸோ அந்த செகுலரிசம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னா லத்தீன் அப்படிங்கிற மொழியிலேருந்து நமக்கு வந்திருக்குங்க. அடுத்தது ரீசன் அண்ட் அசர்ஷன் டைப், காரணம் மற்றும் கூற்று முறை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூற்று என்னன்னு பார்த்துறோம். த ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் த ப்ரியாம்பல். அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கான காரணம், அக்கார்டிங் டு இட் இந்தியா இஸ் அ சவர்ஜின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் பப்ளிக். அது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சரியானது தாங்க. ஸோ அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை, முன்னுரையும் முகப்புரையும் ரெண்டுமே ஒன்று தாங்க. ஸோ அடுத்தது இந்தியாவை வந்து இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறதுங்கிறது ரெண்டுமே கரெக்டு தான். இதை கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசனில் உங்களுக்கு சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன்லேயே வந்து 2வது பக்கத்துலேயே உங்களுக்கு இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்று சரியாக விளக்குகிறது. ஸோ இன்னைக்கான தேர்ட் क्वेश्चन, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் கிவன் இன் விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4ல் ஏ அப்படிங்கிறத தான் நமக்கு அடிப்படை கடமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பகுதி 4ல் ஏ, பார்ட் 4ல் ஏங்க. ஓகேங்களா. ஸோ பார்ட் 1 என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்ட் 2, 3, 4 இது 4மே என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான 4th question, match the following: the community development program, national extension service, the great charter on panchayat raj, introducing the local self government, சமூக அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம், உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1952 1952. நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் தேசிய நீட்டிப்பு சேவை வந்து 1953. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் கிரேட் சார்ட்டர் ஆன் பஞ்சாயத்து ராஜ் வந்து 1957 1957. உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ட்ரடியூசிங் வந்து பார்த்தீங்கன்னா 1882 1882. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் என்னதுங்க 2, 3, 4, 1. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து இன்னைக்கான 5th question, which of the following committee was appointed by the planning commission in 1985? கீழ்காண்பனவற்றில் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பல்வந்தராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, GVK ராவ் குழு, LM சிங்வி குழு. ஸோ இதுக்கான ஆன்சர் 1985 நிறுவப்பட்ட குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா GVK ராவ் குழு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இன்னைக்கான 6th question, from which of the following countries India has adopted its electoral system? கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசனில் நமக்கு இருக்குங்க. ஸோ பாலிட்டி புக்கில் வந்து இருக்கும். யுனைடெட் கிங்டம் UK அதாவது இங்கிலாந்து. ஸோ அடுத்தது இன்றைக்கான 7th question, which of the following statements are true? பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? The State Human Rights Commission was established in 1993. மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. It can also recommend compensation. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். It has the power of a civil court. இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. Its power extend beyond the state. இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. கரெக்டு. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு சிவில் கோர்ட்டுக்கு உரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படுங்கிறது மட்டும் நமக்கு தவறானது. அப்போ முதல் ஸ்டேட் அப்படின்னாலே மாநிலத்தை தாண்டி வந்து நமக்கு போகாதுங்க. அதனால இது வந்து தவறானது. அப்போ முதல் 3
பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சரியானது. ஸோ 1, 2, 3 வந்து நமக்கு ட்ரூ. அடுத்தது, which one of the following statement are correct about finance commission? கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிதிக்குழு குறித்து சரியானவை எது? நான் ஜுடிஷியல் பாடி, குவாசி ஜுடிஷியல் பாடி, கம்ப்ளீட் ஜுடிஷியல் பாடி, none of the above. சட்டப்பூர்வமற்ற அமைப்பாகும், பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பாகும், முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பாகும், மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து சரியானது எது அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதில் சரியானது எதுன்னு பார்த்திங்கன்னா பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்புங்கிறது மட்டும்தான் நமக்கு சரியானது. ஸோ எதை பற்றினதுன்னா நிதிக்குழு பற்றினது. அப்போ குவாசி ஜுடிஷியல் பாடிங்கிறது தான் நமக்கு சரியானது. செகண்ட் ஒன் மட்டும் நமக்கு கரெக்டுங்க. ஸோ வென் ஜிஎஸ்டி வாஸ் கேம் இன்டு எஃபெக்ட், எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தடவை நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. ஸோ பல வீடியோஸில் நம்ம இதை வந்து மீன் பண்ணியே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜூலை 1, 2017ங்க. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக புக்கில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின், விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் த செட்டிங் அப் ஆஃப் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்? அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது அப்படின்னா ஆர்டிகல் 338, பிரிவு 338ங்க. ஸோ இன்றைக்கான 10 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவோட 110 பாலிட்டி கொஷின்ஸ் வந்து நம்ம தரோவாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.